இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சன்டவுன் வர்ஷிப்போட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஐ, நான் அப்படின்ற ஒரு தலைப்பு. சிங்கிள் லெட்டர், அதாவது ஐ சிங்கிள் லெட்டர். நம்ம தமிழில் பார்த்தோன்னா 2 லெட்டர், 1 2 2 லெட்டர். இதுக்கு இந்த ஐ நானுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய அந்த வசனம் ஏசாயா 14:13-14 அந்த 2 வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2 வசனத்தோடைய ஆரம்பம், தொடக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றதோட ஸ்டார்ட் ஆகும். நான் அப்படின்றதோட ஸ்டார்ட் ஆகிறதா அந்த வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனம். அந்த என்ன்ற வார்த்தையும் நானை தான் குறிக்கும். அதே போல் 14வது வசனம் நம்ம பார்த்தோம்னா, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். இந்த 2மே வந்து நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இது யார் ஆரம்பிக்கிறான்றது நமக்கு நல்லாவே தெரியும். சாத்தான்னா இந்த நான் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறான். இந்த நான்ன்ற வார்த்தை பரலோகத்தில் என்னைக்கு கேட்டுச்சோ அன்னைக்கு தேவனுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. ஏன்னா தேவன் அது வரைக்கும் இப்படி ஒரு இதை வந்து கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. இந்த நான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முன்னால் முடிக்க இது தேவனுக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் கிடச்ச மிகப்பெரிய தலைக்குனிவு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தேவனுக்கு தலைக்குனிவை தரோமா? நம்ம பார்ப்போம் அதை பற்றி. இப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஊருக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா பிரயாணப்பட்டு போகிறதுக்காக கிளம்புறோம். அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? இப்போ நம்ம ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறோம், வெளியில் போகிறோன்னா நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தேவனே, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூதர்களை கொண்டு உம்முடைய சட்டையின் கீழ் என்னை வச்சு பாதுகாத்து கொள்ளுங்கள், எனக்கு எந்த நாசமோசமும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு பயங்கரமாக பேசுவோம். அதாவது ஒரு நம்ம சுற்றி ஒரு பிளாக் கேட்ஸ், இப்போ எப்படி வந்து சிஎம் பிஎம்லாம் போனால் பிளாக் கேட்ஸ் வராங்க, அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு பிளாக் கேட்ஸாக வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஜீசஸ்கிட்ட சொல்லி உம்முடைய தூதர்களை இடது பக்கமும் நிறுத்துங்க, வலது பக்கமும் நிறுத்துங்க, முன்னாடி நிறுத்துங்க, பின்னாடி நிறுத்துங்க, ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி ஜீசஸையும் கூப்பிட்ருவோம், நீங்கள் என் முன்னால் போங்க. எல்லாம் செஞ்சு பிளாக் கேட்ஸுக்கு பதிலாக ஒயிட் கேட்ஸாக நம்ம ஸ்டாப் பண்ணி, ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாமே ஒயிட். ஸோ அதனால் நம்ம ஒயிட் கேட்ஸாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ப்ரேயரில் ஸ்டாப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருப்போம். ஜீசஸ் நமக்காக நம்ம ப்ரேயரை கேட்டு எல்லா தூதர்களையும் கொண்டு வந்து வலை பக்கம், இடது பக்கம், பின்னால், முன்னாலெல்லாம் நிப்பாட்டிட்டு ரெடியாக நிற்பார். எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு ஆயத்தப்படும் பொழுது ஒரு ஃபோன் கால் வரும். எங்கே இருக்கீங்க, ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள் சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள். நான் ரெடி ஆகிட்டேன், நான் கிளம்பிட்டேன், நான் வந்துடுவேன். இதுதான் நம்ம பதில். நான் ரெடி ஆகிட்டேன், நான் கிளம்பிட்டேன், நான் வந்துடுவேன். அப்போது நீங்கள் தனியாக போகிறதுக்கு, நீங்கள் தனியாக கிளம்புனதுக்கும் எதுக்காக இவ்வளோ போராடி ப்ரேயர் பண்ணி ஜீசஸை கூப்பிட்டு, அத்தனை ஏஞ்சல்ஸை கூப்பிட்டு உங்களை சுற்றி நிப்பாட்டிட்டு நீங்கள் ஒரே வார்த்தையில் நான் ரெடி ஆகிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி பார்க்கும் பொழுது
அப்படி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் கூட இருந்த தேவனை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல தேவனை வந்து எடுத்துக்கலாம். அப்போது அந்த இடத்துல அசிங்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவன் தான். ஏன்னா அந்த நான் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தேவனுக்கு பதிலாக அந்த இடத்துல சாத்தான் உள்ளே வருவான். அவன் வந்து சொல்லுவான், இப்போ என்னைய கூப்பிட்ருக்காங்க, உனக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இது பரலோகத்தில் உண்டான அதே அசிங்கத்தை தேவனுக்கு நம்ம திரும்ப கொடுக்குற மாதிரியான ஒரு செய்கை தான் அந்த ஒரே ஒரு வார்த்தை நான். இப்போ ஜீசஸ் வந்து ரொம்ப மன சங்கடப்பட்டிருப்பார். நம்ம அப்படி ஃபோன் பண்ணும் பொழுது என்னைக்காவது என் கூட ஜீசஸ் இருக்கார் அப்படின்றத உணர்ந்து, ஆவியானவர் என் கூட இருக்காருன்றத உணர்ந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த சைடு ஃபோன் பண்ணுறவர் நம்மளை தப்பாக நினைப்பார். என்ன நாங்கள் கிளம்பிட்டோன்றீங்க, நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்கன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு இது. ஆனால் நாசிலே சுவாசம் உள்ளவன் எண்ணுவதற்கு எம்மாத்திரம். அந்த சைடு இருக்கவங்க வெறும் நாசில் சுவாசம் உள்ளவன் எண்ணுவதற்கு எம்மாத்திரம். அதே போல் இந்த சைடு உள்ள நம்மளும் நாசில் சுவாசம் உள்ளவன் எண்ணுவதற்கு எம்மாத்திரம். இந்த ஒன்றுமே இல்லாத 2 பேருக்காக அசிங்கப்பட்டு நிற்கிறது யாருன்னா நம்முடைய தேவன். யார்கிட்ட? மறுபடியுமாய் சாத்தான்கிட்ட. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மளை விட்டுறாரா? நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து தேவனை அசிங்கப்படுத்தினாலும் நம்ம திரும்ப போயிட்டு வர வேண்டிய இடத்துக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரோம். அப்படி தானே? அப்படி தான். அப்போ நம்ம தேவனை தூக்கி போட்டு தான் போகிறோம். நம்ம போனதுக்கப்புறமும் தேவன் அந்த இடத்துல வந்து நம்மளை விட்டுறாரா? விட மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சங்கீதம் 91:3 நம்ம வாசிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அப்படின்னு சொன்னபடி அவர் என்ன சொல்கிறாருன்னா சாத்தான்கிட்ட, நான் அப்படி சொல்லியிருக்கேன், என் பிள்ளைய திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை அந்த இடத்துலையும் விடாமல் காத்திருக்கனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அதான் உண்மை. அடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்ம சொல்கிற இந்த நான்ன்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நம்ம பண்ண மொத்த ப்ரேயரையும் உடச்செறிஞ்சு நம்மளை வந்து கடவுள்கிட்ட இருந்து தனியாக கொண்டு போகுது. அதே போல் நம்ம வீட்டில் எல்லாம் செடி வளர்ப்போம், மரம் வளர்ப்போம், நிறையா வளர்ப்போம். உங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம கேட்குறோன்னா இந்த செடி யார் வளர்த்தது, இந்த மரம் யார் வளர்த்தது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? நான் வளர்த்தேன், இந்த மரத்தை நான் வளர்த்தேன், இந்த செடியை நான் வளர்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்பட்றேன். அந்த மரத்துக்கு காலையில் ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கலாம், இல்லை சாயந்தரம் ஒரு தடவை நீங்கள் கூட சாயங்காலம் கூட தண்ணி ஊற்றிருக்கலாம். இவ்வளோ தான் நம்ம செஞ்சது. இதனால் அந்த மரத்தை நம்ம வந்து வளர்க்க முடியுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த மரத்தை வளர்த்தது, அந்த செடியை வளர்த்தது தேவன். நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஒரு கலர்லெஸ். ஆனால் அந்த தண்ணி அந்த மரம் உறிஞ்சி அந்த தண்ணி போய் அதனால பச்சை கலர் இலைகளும் மரமும் எல்லாம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து வருதே. இது அத்தனையும் யார் செஞ்சது அப்படின்னா தேவன் செஞ்சது. அந்த மரம் வளர்கிறதுக்கு நிறையா ப்ராசஸிங் இருக்குது. அவ்வளோ பெரிய ப்ராசஸிங்கை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிடையாது. நம்ம தண்ணி தான் ஊற்றினோம், ஆனால் தேவன் வளர்த்தாரு. ஆனால் நம்ம சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் செஞ்சேன், நான் வளர்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா நம்மளால் ஒன்றும் முடியாது. அதே போல் தான் இந்த பூமியில் உள்ள உலகத்திலேயே
ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா தாயும் பிள்ளையும், தாயும் சேயும். ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கிற அளவுக்கு யாரும் யாரையும் நேசிப்பதில்லைன்றதான் இன்றைக்கி இந்த பூமியில் உள்ள ஒரு கருத்து. ஆனால் நான் கேட்குவது ஒரு கொஸ்டின் என்ன வைக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தாய்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், உங்கள் பிள்ளையோடைய தலையில் இருக்க முடி எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு தெரியும். ஆனால் அதே போல் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு நம்ம ஆகாரம் மட்டும்தான் கொடுக்குறோம். உள்ளுறுப்பில் இருந்து எல்லாத்தையும் டெய்லி கவனித்து அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்க்குறது யார் அப்படின்னா தேவன். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் என்னன்னு கேட்டோம்னா, நான் வளர்க்குறேன். இந்த குழந்தைய யார் வளர்த்தா? நான் வளர்க்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் தேவன் வளர்த்தார், நான் அதுக்கு துணை நின்றேன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வெளியில் உள்ளவங்க உலகத்தாருக்கு அது தப்பாக தெரியும். இந்த மரத்தை நான் வளர்க்கல, இந்த மரத்தை என் தேவன் வளர்த்தார், நான் தண்ணீர் ஊற்றினேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லவே மாட்டோம். நான் செஞ்சேன்னு சொல்லுவோம். இதுதான் இயற்கையாகவே உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தையும் வளர்றது, மரம் செடி கொடி இந்த பூமியில் உள்ள அத்தனையும் பார்த்து பார்த்து வளர்க்கிறது நம்மளுடைய தேவன். அதே போல் ஒரு கேள்வி, பூமியின் முதல் பாவம் எது? பூமியின் முதல் பாவம் யாருக்காவது ஒரு கெஸ் பண்ண முடியுதா? பூமியின் முதல் பாவம், ஆமாம், பூமியில் செஞ்ச முதல் பாவம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, பூமிக்கு பாவம் வந்துருச்சு. இதான் நம்ம சொல்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, பாவம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பின்னால், அந்த பூமியின் முதல் பாவத்துக்கு பின்னால் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை தான் நான் அப்படின்ற வார்த்தை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஆதாமை கூப்பிட்டு, நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன், நீயும் இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஏவாள் சொன்ன அந்த வார்த்தை நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு. அந்த நான்ன்ற வார்த்தை முதல் பாவத்திலே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு ஏவாள் நான் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் அப்படின்னு அவங்க சிந்திச்சிருந்தாங்கன்னா, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதாம் கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, வாங்க இந்த பழத்தை நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ ஆதாம் கண்டிப்பாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏவாளே இது தேவனுக்கு இது பிடிக்காது, வேணாம், ஒரு சஜஷன் கிடச்சிருக்கோம். அந்த நான்ன்ற வார்த்தை அந்த இடத்துல இல்லாதனால ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஆதாம் கிட்ட போய் சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடுன்னு. அந்த இடத்துல பூமியின் முதல் பாவத்தின் ஆரம்பமே நான்ன்ற அந்த சாத்தானுடைய வார்த்தை தான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விவாகரத்து அப்படின்றது தெரியும், டிவோர்ஸ். இந்த பூமியின் முதல் டிவோர்ஸ் எதுன்னு தெரியுமா? இந்த பூமியிலேயே முதல் டிவோர்ஸ் தெரியாதா? ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு பின்னால் மணவாளன் ஆகிய கர்த்தருக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் ஏற்பட்டது தான் முதல் டிவோர்ஸ். இது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு விவாகரத்துன்றது. ஏன்னா அந்த நான் நீ அப்படின்ற அந்த வார்த்தையினால் இந்த பூமிக்கு கிடைச்ச ஒன்று தான் டிவோர்ஸ். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அதாவது யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, இப்போ உங்கள் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இதை செய்வோம் அப்படின்னும் பொழுது
நான் மட்டும் செய்ய மாட்டேன், என் கணவன்கிட்ட கேட்டுட்டு வரேன். நான் மட்டும் செய்ய மாட்டேன், என் மனைவிட்ட கேட்குறேன், நாங்கள் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, இல்லை நான் செய்வேன்றோமா? இன்றைக்கி உலகத்திலே நீதிமன்றங்களில் உள்ள கேஸில் அதிகமான கேஸ் டிவோர்ஸ் கேஸ். உலகத்திலே இந்தியாவிலையும் டிவோர்ஸ் கேஸ். அந்த கேஸுக்கு முக்கியமான காரணம் நான், நீ. என்னைக்கு நான் என்னுடைய சுயம் உள்ளே வந்ததோ அங்கேயே அந்த நாம், நாங்கள் என்ற வார்த்தை அடிபட்டனால தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ ஒரு டிவோர்ஸ் கேஸ் நிற்கிது. ஒரு கணவன் மனைவி, அதாவது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் சொல்லியும் அது யாரும் கேட்குறதில்ல. காரணம், அன்னைக்கு தோன்றின அந்த வார்த்தை விவாகரத்து என்ற நான். இந்த நான்ன்ற வார்த்தை அவ்வளோ சாதாரண வார்த்தை இல்லை. விவாகரத்து என்ற நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை. அதே மாதிரி நான் என்ற அழகு. நான் அழகை நான் தப்பாக சொல்ல, குறை சொல்ல, ஆனால் நான் என்ற அழகு. இது நம்ம எசேக்கியல் 28:17 வாசிப்போம். வாசிங்க அதை. எசேக்கியல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இதில் அந்த நான் என்ற அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ற அழகு அப்படின்னா என்னென்னா, தேவன் தந்த அழகை நம்ம அழகுக்கு அழகு சேர்ப்போம்ல, அதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறதுனா, தேவன் நமக்கு அவருடைய சாயலை கொடுத்துருக்காரு. அதுதான் நம்மளுடைய அழகு. தேவன் தம்முடைய சாயலாக நம்ம படைச்சார், சாயலை கொடுத்துருக்காரு. அது நமக்கு அழகு. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோன்னா, நமக்கு அழகு சேர்ப்போம், ஃபேஸில் போட்டுகிட்டே இருப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேட்டேன், ஃபேஸில் போட்டே இருந்தாங்க. அது பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னாங்க. ஃபவுண்டேஷன்னா என்ன? ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, ஃபேஸில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்களாம். நம்மலாம் இந்த வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம்ல, அது மாதிரி ஃபேஸில் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. போட்டுட்டு தான் அடுத்தது ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சு பயங்கர அழகாகிறோன்னு நம்ம நினச்சிக்கிறோம். பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் சாயலாம் நான் உன்னைய படைச்சிருக்கேன், அந்த அழகுக்கு மேலே நம்ம ஒரு அழகை சேர்க்குறோம். ஆனால் மூஞ்சி கழுவுனோடனே அந்த அழகு போயிடும். அதுக்காக நம்ம போராடி இருப்போம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட டைமிங் தண்ணி நம்ம மூஞ்சில் படுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இன்றைக்கி நிறைய பேர் லிப்ஸ்டிக் போடுறோம். ஆனால் அந்த லிப்ஸ்டிக் செய்கிறதுல பன்னி கொழுப்பு ஆட் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் தெரிஞ்சாலும் நம்ம அதை திரும்ப போடுறோம். ஏன்? நமக்கு அழகாக இருக்கணும். ஸோ இந்த நான் என்ற அழகு தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா சாத்தான் அங்கே நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சனால தான் இந்த நான்ன்ற வார்த்தையே உருவானது. முக்கிய காரணமாக தான். என்னிடம் ஒரு கேள்வி இருக்குது. இது மொத்தமாக இந்த பூமியில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு சவாலாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி இது ஒரு சாதாரணமான கேள்வி தான். ஆனால் பூமியில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் சவாலாக கேட்க விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் அத்தனை விஞ்ஞானிகளும் பூமியை நிறையா கண்டுபிடிச்சிருக்கீங்க, எங்கெங்கேயோ கொண்டு போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஃப்ளைட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் இவை அனைத்தும் பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட பொருளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் அத்தனையும். எதுவுமே சுயமாக உருவாக்கப்பட்டது இல்லை. நீங்கள் ஃப்ளைட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அத்தனையும் மூலப்பொருள் பூமியிலிருந்து உங்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய கண்டுபிடிப்பு அத்தனையும் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் இணைத்து உருவாக்கப்பட்டது தான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. நான் இப்போ கேட்குறேன், நான் அப்படின்னு சொல்கிற நம்ம
எல்லாரும் சேர்ந்து கூட, நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு துளி இரத்தத்தை ஏன் இன்று வரை போராடியும் உருவாக்க முடியவில்லை? உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகள் போராடியும் ஒரு துளி உயிர் உள்ள இரத்தத்தை யாராலையும் உண்டு பண்ண முடியவில்லை. என்னுடைய தேவன் உண்டு பண்ணின ஒரு மனிதனிலிருந்து தான் இன்னொரு மனிதனுக்கு இரத்தமானது மாற்றப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு விஞ்ஞானியும் தேவன் உண்டாக்கின அந்த இரத்தத்தை ஒரு துளியை உண்டாக்க முடியவில்லை. இதுதான் நாசிலே சுவாசம் உள்ளவன் எண்ணுவதற்கு எம்மாத்தரம் தேவன் அன்னைக்கே சொன்ன மாதிரி, நீ என்னத்தை கண்டுபிடிச்சாலும் தேவன் உண்டாக்கினது மாதிரி நம்மளால் உண்டாக்க முடியாதுன்றது தான் உண்மை. நீங்கள் அப்படி ஒரு செயற்கையாக ஒரு இரத்தத்தை உண்டு பண்ணினாலும் அதில் உயிர் இல்லை. அந்த உயிரில்லா இரத்தத்தை உயிருள்ள உடம்புல நம்ம ஏற்றின உடனே இந்த உயிரும் போயிடும். ஸோ தேவனுடைய படைப்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. நான் என்ற வார்த்தை வெறும் வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பயனும் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோன்னா நான் 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 என்று சொல்கிறோம். ஒரு கண் சரியாக தெரிலனா அந்த கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனா இன்னொரு கண்ணை தான் வைக்க முடியுமோ இல்லையோ, ஒரு கண்ணை உருவாக்கி வைக்க முடியல. இவ்வளோ தான் மனிதர்களால் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. நான் யோவான் 8:44-45 நம்ம வாசிப்போம். யோவான் 8:44-45 நம்ம வாசிப்போம். அதில் தேவன் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய உங்கள் பிசாசானவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஏன் தேவன் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, அனைத்தும் தேவனால் உண்டாக்கப்பட்டது, ஆனால் நம்ம சொல்கிறதோ என்னால் உண்டாக்கப்பட்டது. அப்போ இது பொய்யா உண்மையா? பொய். அப்போது இந்த இடத்துல சாத்தான் நமக்காக நம்ம கூட நின்று நம்மளை பொய் பேச வைக்கிறான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே இதில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு தெரியுன்னா, நீதிமொழிகள் 3:5 அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நம்முடைய தேவன், உன் சுயத்தின் மேல் சாயாமல், நான் நீ என்ற வார்த்தை இல்லாமல், உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. உன் சுயத்தில் நீ சாயாத, ஏன்னா உன்னால் நிற்க முடியாது. தன்னுடைய சுயத்தில் சாஞ்ச சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் முன்னால் நிற்க முடியல. அதே போல் நீயும் நிற்க முடியாது. அப்படி நம்ம சுயத்தில் நிற்காமல் தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உண்டாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இது எப்படி ஒரு வசனம் பாருங்கள். உனக்கு விரோதமாய் நிற்கும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏன்னா அதுக்கு முன்னால் தேவன் நிற்கிறார். நம்ம சுயத்தில் சாயாமல் தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது நமக்காக தேவன் நிற்பார். நமக்கு எதிராக சாத்தான் என்ன செஞ்சாலும் சரி, அதில் சாத்தானால் ஜெயிக்க முடியாது. அப்போது இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வேணும். அந்த முடிவு என்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில் இந்த நான்ற வார்த்தை ஆதாமில் ஆரம்பித்து இன்று வரை போய்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலையும் நான் நான் நீ நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு சமாதானம் அப்படின்ற அந்த வார்த்தையை அழிச்சு போட்டதும் இந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுதான் என் தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டோம்னா, 1 பேதுரு 4:7 ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஜீசஸ், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. தேவன் நமக்கு முடிவு அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம பண்ணுற ஜெபமும் ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே நானுன்னு சொல்லி என் தேவனை அசிங்கப்படுத்திட்டு நம்ம போனோன்னா அது அவரை 1000 தடவையில் நம்ம சிலுவையில் அடித்து திரும்ப திரும்ப சிலுவையில் அடிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை. அதனால் இந்த நான் அப்படின்ற வார்த்தையை இனிமேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு முன்னால் ஒரு நிமிஷம் யோசிங்க. அது உங்கள் சுயத்தினால முடியாது. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே நான் இந்த வார்த்தையை இனி என் தேவனுக்கு எதிராக ஒருபோதும் நான் உச்சரிக்க மாட்டேன், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சத்தியம் 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 சத்தியம், இந்த சத்தியம் பாருங்கள், அந்த சத்தியம் படிங்க, இந்த சத்தியம் கேளுங்க, அந்த சத்தியம், இவ்வளோ சத்தியமும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒருத்தன் நீச்சல் அடிக்கிறதுக்காக வரான், நீச்சல் கற்றுக்கிறதுக்காக. அவனை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவனுக்கு நம்ம சொல்கிறோம், கை இந்த மாதிரி அசைக்கணும், கால் இந்த மாதிரி அசைக்கணும், நீ இப்படியே அசைக்கணும், இதை இப்படி செய்யணும், இந்த கையை இவ்வளோ வேகமாக எடுத்து போடணும், அவர் பாரு எவ்வளோ வேகமாக நீச்சல் அடித்தார், இவர் பாரு எவ்வளோ வேகமாக நீச்சல் அடித்தார், இவர் பாரு இன்னும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கார், அப்படியே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 20 வருடம் அல்ல, 25 வருடம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவரால் நீந்தவே முடியாதுன்னு தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. முதல்ல கணுங்கால் அளவு தண்ணியில் இறக்கி விடுங்க. அதுதான் அந்த கணுங்கால் அளவு தண்ணி தான் நம்மளுடைய ஒரு நாள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. அந்த ஒரு நாள்னு சொல்கிறது ஒரு நாள் நான் இன்றைக்கி பொய் பேச மாட்டேன், நான்ன்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கணுங்கால் லெவல் தண்ணியில் ஒரு நாள் போராடுங்க. அடுத்து முழங்கால் அளவு தண்ணி, முழங்கால் அளவு தண்ணியில் ஒரு வாரம் 7 நாள் போராடுங்க. அடுத்து உங்கள் கழுத்தளவு தண்ணி 6 மாதம் மேலே போராடுங்க, 1 வருடம் போராடுங்க. அடுத்து தண்ணி உங்கள் தலைக்கு மேல் மூழ்கினாலும் நீங்கள் நீந்தி வெளியில் வந்துடுவீங்க. அந்த இதுக்கானது கணுங்காலிருந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். அதனால் நம்ம இன்றைக்கி சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டு சூப்பர், நல்லா சொன்னார், நல்லா கேட்டாங்க, பாஸ்டர் அப்படி செஞ்சார், பாஸ்டர் இப்படி சொன்னார், இது நல்லா இருந்துச்சு, என்ன ஒரு அந்த இதாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் உங்களுடைய சந்தோஷத்திற்கும் நல்லா இருப்பதற்காகவும் சொல்லலைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் போராட ஆரம்பிக்கணும். அதை இன்றைக்கே கூட நீங்கள் செய்யலாம். இன்னையிலேருந்து கூட செய்கிறேன். நான் இனிமேட் ஒரு நாள் பொய் பேச மாட்டேன், ஒரு நாள் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன், ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக நீந்த கற்றுக்கணும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நம்மளுடைய தவணை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணாலும் எக்ஸ்கியூஸ் இல்லை. ஸோ அன்பான மக்களே, எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, தேவனுக்குள்ளே இருந்து சுயத்தில் போராடாமல் ஆவியானவரை பக்கத்தில் வச்சுட்டு போராடி நீங்கள் சீக்கிரமாக தேவனுடைய 2ஆம் வருகையின் போது அவரோடு சேர்ந்து நம்மளும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான பாதையை இன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கணுங்கால் அளவு தண்ணியில் இறங்குங்கள். இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை பேர் தேவனுக்கும் சபைக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஆமாம். வானமும் பூமியும் சமுத்திரமும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின தேவனே, ஏசப்பா, இந்த நாள் ஏசப்பா இந்த சண்டவுன் வர்ஷிப்பில் தேவரீர் நாங்கள் கேட்ட இந்த சத்தியமானது எங்களுடைய மனதுக்குள் நிலைத்து, என் தேவனே இன்றைக்கி காலையில் நாங்கள் கேட்ட அந்த சத்தியமும் ஏசப்பா எங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே இருந்து தேவரீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நாங்கள் தப்பு செய்யும் பொழுது தேவரீர் அதை நீங்களே எங்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க ஏசப்பா. ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது என் தேவனே, உம்முடைய வருகை மிக சீக்கிரமாய் உள்ளது தேவனே. ஆனால் நாங்களும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம் ஏசப்பா. உம்முடைய வருகையின் ஆயத்த காரியங்களுக்கு பதிலாக தேவரீர் இந்த உலக பிரமாணமான காரியங்களில் நாங்கள் ஏசப்பா
ரொம்ப மூழ்கி இருக்கனால தேவரீர் நாங்கள் எங்களுடைய சுயத்தில் அதை செய்ய முடியாது ஏசப்பா. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு ஏசப்பா, உம்முடைய அந்த பரலோக ராஜ்யத்தை ஏசப்பா நாங்கள் பார்க்கணுன்னு. ஏன்னா நாங்கள் அதை பற்றி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏசப்பா, படிச்சிருக்கோம் ஏசப்பா. அங்கே துன்பமும் அக்களிப்பும் எதுவும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவனீர் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள ஏசப்பா, நாங்கள் செய்கிற தப்புகளில் நாங்கள் அந்த தப்பை செய்கிறதுக்கு முன்னமே தேவரீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு அதை எங்களுக்கு உணர்த்தி ஏசப்பா உங்களோடு சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வர்றதுக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பார்க்குறதுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறதுக்கும் தேவரீர் எங்களைய அதுக்கு உரிய ஒரு மனுஷனாக மாற்றுறதுக்கு உங்களால் மட்டும்தான் ஏசப்பா முடியும். இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய ஆவி அனைத்தையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா, ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் ஏசப்பா. தேவரீர் எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. நான் சத்தியத்துக்குள்ளே வாழவும் அதன்படி வளரவும் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்க ஏசப்பா. தேவரீர் உங்கள் பாதம் தொட்டு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.